லைஃப்பில் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது, நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது உண்மையாகவே பெரிய இதுவாக இருக்குது. சில நேரங்களில் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்ச நேரத்தை எடுத்துருது, சில நேரத்தில் ரொம்ப நேரம் எடுத்துருது. அதுக்கப்புறம் பார்த்தா நான் எக்ஸாமுக்கு கடைசி நிமிஷத்தில் படித்து ஏதோ மார்க் வந்தால் போதும்னு நினைக்கிறேன், ப்ராஜெக்டில் ஏதோ ஒன்று பண்ணால் போதும்னு நினைக்கிறேன், லைஃப்பில் ஏதோ ஒன்று பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாத ஒரு ஸ்டேட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னா டைம் ஈட்டிங் டிஸ்ட்ராக்ஷன், அப்புறம் ஹெல்த் ஈட்டிங் டிஸ்ட்ராக்ஷன். ஹெல்த் ஈட்டிங்கில் உங்கள் உடலே, உங்கள் லைஃப், உங்கள் ஆரோக்கியத்தை சாப்பிட்டுட்டு இருக்க டிஸ்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் தம்மு, சரக்கு, ட்ரக்கு, இன்னொரு சைடு சூது ஆடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களோட வெல்த் ஈட்டிங், பணத்தையும் இழக்கிறீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை இழக்கிறீங்க. இதில் நிறைய நேரங்களில் கண்ணுக்கே தெரியாத ஒரு இழப்பு அப்படின்னா நிறைய பேர் இந்த எனர்ஜி லாஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. எனர்ஜி எதில் ரொம்படா பெருசாக லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கேட்டால் நிறைய பேர் உங்கள் எனர்ஜியை வெளியே விடுறதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், நான் பேசுகிறது நிச்சயமாக யாருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு நிச்சயமாக புரியும். நிறைய நேரங்கள் என்னென்னா, ஆனால் நான் படிக்கிறதுக்காக ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுது. ஒரு தேவையில்லாத ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்றேன், அந்த வெப்சைட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐ லெட் அவுட் மை எனர்ஜி, என்னோடய டைமை, என்னோடய எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணிடுறேன். 1863 விவேகானந்தர் பிறக்கிறாரு. 1893 சிக்காகோவில் ஸ்பீச் தர்றாரு. விவேகானந்தர் இருந்த பீரியடில் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மி. அதுலேயும் அவர் நம்மளோட லைஃப்பை நம்ம ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கணும். பிரம்மச்சாரினா மேரேஜே பண்ணிக்காத, தன்னோட உடம்புல இருக்க எனர்ஜியை இழக்காத நான் இருக்கணும்னு சொல்லி அவர் அந்த பாதையை கடைப்பிடிச்சார். விவேகானந்தர் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் இருந்தார்னா மேபி இங்கே டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கூட நிறைய இருந்திருக்கலாம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஏன் ஆகுறீங்க, எப்படி ஆகுறீங்க அப்படின்றத நான் கேட்கல, அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. ஆனால் அதே நிமிஷம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் என்ன பண்ணுது, நிறைய நேரத்தில் டைம் வேஸ்ட் பண்ணிடுது, எனர்ஜி வேஸ்ட் பண்ணிடுது. யோசிச்சு பாரு, யாரோ ஒரு பொண்ணு, எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு உடல், ஒரு பெண்ணோட உடல், அதை நினச்சி அதை பார்த்து அதில் தன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணி, இப்போ எப்படின்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் இல்லை 9th ஸ்டாண்டர்டில் நீ இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கப்பா. இப்போ 8th 9th 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10th, அப்புறம் 10th போர்டில் மார்க் குறைஞ்சிருது. இதே போனோன்னா ஏன்னா எனர்ஜி இல்லை, சுத்தமாக உடம்புல எனர்ஜி இல்லை. இந்த மாதிரியான எண்ணங்களே இருந்தனா என்ன, உன்னோட ஒட்டுமொத்த எண்ணத்தை நீ எங்கே கொடுக்குற, உன்னோட மனக்காட்சியில் கொடுக்குற. ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு என்ன பண்ணுற, உன்னோட உடம்புல இருக்கிற எனர்ஜி நீ விரயம் பண்ணுற. அப்போ 8th எனர்ஜி விட்டுட்டு இருக்க. 8th போகிற, டைம் வேஸ்ட் பண்ணுற, எனர்ஜி வேஸ்ட் பண்ணுற, ஆரோக்கியத்தை வேஸ்ட் பண்ணுற. என்ன ஆகிடுது, 9th போகிற, அங்கேயும் அதே பண்ணுற, தொடர்ந்து பண்ணுற, அதுக்குள்ளேயே போகிற, திருப்பி 10th மார்க் குறைஞ்சிருது. அப்புறம் என்ன பண்ணுற, தன்னம்பிக்கை போது இழக்கிற, உடம்புல சத்து இல்லைன்னா என்ன ஆகும், எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. உன்னோட எனர்ஜியை தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாத பண்ணுற. இந்த எனர்ஜி எங்கேயும் பயன்படுத்தணும், படிப்பில் பயன்படுத்தணும், வேலையில் பயன்படுத்தணும், ஒரு இடத்துல உன்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். உன் மேலே நீ நம்பிக்கை வை. அதுக்கு என்ன பண்ண, முதல்ல இந்த கையை எடுத்து கொஞ்சம் தூரம் வை. தேவையில்லாத இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துட்டு அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கிளாஸ் டெஸ்ட்டில் நல்லா படித்து மார்க் எடுத்துகிட்டு, அசைன்மெண்ட்டில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு, யூனிட் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு, ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆவ, அந்த மாதிரி தான் ஆகிடும். இப்போ எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு, வீடியோ பார்த்துட்டு, மொபைலில் ரீல் பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, உன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு, டெஸ்ட் மேட்ச் எல்லாம் சூப்பர் வின்னிங், சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், இங்கே வேறு லெவல் வின் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் வின் பண்ணியிருக்க, சின்ன சின்ன டெஸ்ட்லாம் ஜெயிச்சிட்ட. மெயின் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாமு, உன்னோட கல்யாணம் ஆகிட்டு உன்னோட மனைவியோட நீ உன்னோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்க சூப்பராக இருக்காரு, ஆனால் மாப்பிள்ளையே சரியில்லைன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடுவாங்க. நிறைய நேரங்களில் ஏற்கனவே ஒரு உக்காந்துட்டே செய்கிற வேலையில் எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. உடம்பு ஹீட் ஆகுது, இதாகுது. நல்லா பார்த்துக்கோ, ஒரு கொளுத்து வேலை செய்கிற இல்லை கூலி வேலை செய்கிறவங்களாம் டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுது. ஆனால் நல்லா சம்பாரிச்சு பணம் நிறைய இருக்குது, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி தரலாம், சாக்லேட் வாங்கி தரலாம், யூனிஃபார்ம் வாங்கி தரலாம். ஆனால் அந்த மாதிரி நேரங்கள் என்ன ஆகிடுது, இவங்களுக்குலாம் குழந்தை ஒரு பெரிய ஏக்கமாகவும் டிமாண்டாகவும் நிறைய பேருக்கு ஆகிடுது. காரணம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் ரிலேஷன்ஷிப்பை இழந்துடுறாங்க, ரிலேஷன்ஷிப்பு ஃபெயிலியர் ஆகிடுது. ஏன்னா டைம், எந்த டைமில் எதை செய்யணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி. இப்போ நீ என்ன பண்ணணும், ஃப்யூச்சரில் கல்யாணம், ஒய்ஃபு, லைஃப் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும், உன்னோட லைஃப்பை உன்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும், எக்ஸசைஸ்லேயும், உணவுலையும், சாப்பாட்லேயும் உன் நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுல நீ பயன்படுத்திக்கும். இப்போது ஒரு தம்பி என்னை சமீபத்தில் கேட்டிருந்தானா, எனக்கு எதை பார்த்தாலும் அந்த எண்ணமே வருதுண்ணா,
எனக்கு பயங்கரமான தாட்ஸ் வருது. எப்போ பார்த்தாலும் வந்து அந்த தாட்லேயே இருக்கேன் நான். கிளாஸில் காலேஜில் கூட அந்த பெண்களை பார்க்கும்போது கூட எனக்கு அப்படி தோணுது. இப்போ என்னன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் வருது அப்படின்னா, நீ ஏதோ பெருசாக பார்த்துட்டு இருக்க ஆப்போசிட் ஜெண்டரை, நீ ஏதோ வேற மாதிரி ஒன்று பார்த்துட்டு இருக்க. அவங்க ஏதோ வந்து ஒரு இன்பத்துக்கான ஒரு பொம்மையாக பார்த்துட்டு இருக்க. இன்ப பொம்மை இல்லை எந்த பெண்களுமே. அவங்கள யாருங்க, அவங்க ஒரு உயிர். உனக்கு இருக்கிற மாதிரியே ஒரு வலி, ஒரு வேதனை, சந்தோஷப்பட்ட சந்தோஷம், ஃபீலிங் வந்தால் ஃபீலிங்கு, உயிர் எல்லாமே அதே தான். நிறைய நேரங்கள் என்ன ஆகுது, நம்ம வந்து தனிமையாக வளர்க்கப்பட்டிருப்போம். மேபி அண்ணன் தம்பிங்களோட இருந்திருப்போம், அக்கா தங்கச்சி கிடச்சிருக்க மாட்டாங்க வாழ்க்கையில், இல்லை பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, அவங்க என்னன்றது தெரியாது. ஏதோ ஒன்று அவங்க ரொம்ப பெரிய ஒரு அனுபவிக்கிற பொருள்ரா அப்படின்னு நினச்சி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பான ஒரு லேர்னிங் சின்ன வயசில் சில பேருக்கு நடந்துடும். அப்படி நடக்கும் சில பேருக்கு. அப்படி நடக்கும் போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த விதத்துலேயும் உங்களுக்கு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை உருவாக்காது, ஒரு நல்ல ஒரு டீம் உருவாக்காது. எங்கேயும் பாருங்கள், அது ஒரு பொலிட்டிக்கல் டீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே விமனோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், பெண்ணோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் பெண்கள் நமக்கு கொடுக்குற அந்த பவர் வந்து நார்மலாக ஒரு ஆண் கொடுக்குற பவரோட ரொம்ப 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 அதிகம். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இருக்கும். நிறைய நேரங்களில் ஒரு மென்னுக்கு ஒரு பெண்ணு வந்து சூப்பர் ஃப்ரெண்டாகவும் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டைமென்ஷனை எப்படி அவங்கள பார்க்க போகிறோம். அவங்கள இதுதான் பார்க்க போகிறோம், இப்படி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன பார்வை இன்னைக்கு இவங்க மேலே காட்டுற, நாளைக்கு நீ நேசிக்க போகிற பொண்ணை இந்த மாதிரி யாராவது பார்த்தா உன்னால் ஏற்றுக்க முடியுமான்றது கேள்வி உனக்குள்ள கேள்வி. எல்லா மனிதர்களுமே இப்படியே இருந்தாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம அம்மாவால் பாதுகாப்பாக போயிட்டு வர முடியுமா? நம்ம அக்கா தங்கச்சிங்களால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? மனைவியால் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல ஆண்கள் இருக்கிறதால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது வெளியே. ஆமாவா இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதே சமயம் அந்த பெண்ணுக்காக தட்டி குரல் கொடுக்குறோன்னு அங்கே ஒரு ஆம்பளையாக தான் இருப்பான். அப்போ ஆம்பளைங்க வந்து நிறைய ஜென்யூனான பீப்புள் இருக்கிறதால தானே இந்த பெண்களால் சர்வே பண்ண முடியுது. ஆமாம் தானே? அப்போது ஆண்களும் நிறைய நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க, அதனால தான் நம்ம அம்மா நம்ம தங்கச்சியெல்லாம் சேஃபாக இருக்காங்கன்றதை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தவறான ஆணாக இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி பார்க்குறது தவறானா இந்த மாதிரி நினைக்கிறேன். நல்ல தவறே இல்லை, நீ வாய் தந்து சொல்கிற. சில பேர் சொல்கிறாங்க இது தவறு ரைட்டுன்னு அப்படின்னு நம்ம சொல்ல வேணாம். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இது தேவையா தேவையில்லை, இது தேவை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் என்ன சொல்வீங்க, இந்த வயசில் நமக்கு எப்போ ஒரு திருமணம் நடக்குமோ அப்போ பார்த்துக்கலாம், நமக்குன்னு ஒரு லைஃப் நடக்குமோ பார்த்துக்கலாம். இப்போ இதே எண்ணத்தால் இருக்கிறதால ரிலேஷன்ஷிப் போவோம், ஹெல்த் போவோம், டைம் போவோம், நம்ம மேலே சொசைட்டிக்கு இருக்க நம்பிக்கை போவோம். ஒன்றும் இல்லைடா, நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்டு இருக்கான், உன் ஃப்ரெண்டை வந்து உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அவனோட தங்கச்சியை. அப்போ நீ அவன் தங்கச்சி இந்த மாதிரி பார்த்த அப்படின்னா நீ யாருக்கு துரோகம் பண்ணுற? உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுற. யாரோ ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்களும் நம்ம அம்மா மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு வருதுன்னா நீ உடனே அவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுன்னு நினச்சிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன், இந்த நேரங்களில் உனக்குன்னு ஒரு நெறிகளை உருவாக்குற நேரம், உனக்குன்னு சில மைண்டு கண்ட்ரோலை, செல்ஃப் கண்ட்ரோலை உருவாக்குற நேரம். அது எப்படின்றது கற்றுக்கோ. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நம்பர் 1 பர்பஸ் ஆஃப் யர் லைஃப்பை புரிஞ்சுக்கோ. நீ யார், எதுக்காக வந்திருக்க, உன்னோட பர்பஸ் என்ன, நீ எதுக்காக பிறந்திருக்க, உன்னால் என்ன நல்ல காரியம் நடக்க போகுது, இல்லை என்ன காரியம் நடக்க போகுது, அது நல்லா இருக்க போதா கெட்டதாக இருக்க போதா, எதுக்காக நான் பிறந்தேன், நீ பிறந்ததுக்கான பர்பஸை முதல்ல தெரிஞ்சுக்கூடா. இது எல்லாமே எப்போ திரும்ப ஹேண்டில் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உன் ஏஜ் நகர 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 ஹேண்டில் ஆகும். நீ பிஸியாக ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கிட்டேன்னா ஹேண்டில் ஆகும். உன்னை 4 பேர் மதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஹேண்டில் ஆகிடும். உனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தர செயல்கள் நீ பண்ணிகிட்டே இருந்தா இது எல்லாமே ஹேண்டில் ஆகிடும், இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் நேச்சுரலாக அந்த அர்ஜு வந்து நல்லதா கெட்டதா, ஒரு செக்ஷுவல் அர்ஜு வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லது. அது வந்து அது நீ பயாலஜிக்கலாக சரியாக இருக்குன்னு அர்த்தம், அது தப்பே இல்லை. அந்த அர்ஜு வந்து வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கணும்னு நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா நீ சூப்பரான மனிதனாக உன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு அர்த்தம். இதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படின்னா நீ சாதாரண மனிதனாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாரும் சாதாரண மனிதர்கள் தான். அதை கற்றுக்க தான் அவங்க சூப்பர் மனிதர்களாக மாறுவாங்க. எங்கே எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் நிறைய செக்ஷுவல் அலிகேஷன் வந்துட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் மேலே ஒரு அலிகேஷன், ஒரு பெண்ணை போய் புகார் பண்ணுறாங்க, எனக்கு வந்து ஒரு பலாத்காரம் பண்ணிட்டாங்க. பலாத்காரன்றது ஒரு ரேப், அதாவது என்னென்னா விருப்பமே இல்லாத பண்ணால் அது பேர் பலாத்காரம், மியூச்சுவலாக இல்லை. பலாத்காரம் பண்ணும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய அசிங்கம் பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, அர்ஜை கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்கே போய் நிறுத்தவங்கள அசிங்கத்தில் நிறுத்தும். ஏன்னா நம்ம ஒரு சோஷியல் சொசைட்டியில் இருக்கிற ஒரு மனிதர்கள் நம்ம. அப்போ இது எங்கே தொடங்குதுன்னா இந்த அர்ஜால தொடங்குது. அப்போ இது நடக்கும் போது நடக்கும்டான்ற அந்த மனசு உனக்கு வந்தால் தான் இந்த மாதிரி இதெல்லாம் மாட்ட மாட்டேன். நல்லா போயிட்டு இருப்பார் ஒரு லீட்ரு,
நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த அர்ஜால தான் பெரிய பெரிய தலைவர்கள் சபலத்தில், பெரிய பெரிய சாமியார்கள் சபலத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஊரே கண்ட்ரோல் பண்ணுற பேச்சு பேசுகிறாங்க. நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணலாம், சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். டே அதெல்லாம் இல்லை. முதல்ல என்ன பண்ணுவோம், எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண. உன் எண்ணெய் அலைகள் எப்படி ஓடும்? அது கேடு கெட்டத்தனமாக தான் ஓடும். அது போகிற வழியில் ஓடும். அது காட்டில் மேயிற மாதிரி ஓடும். அதை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு புரிய வைக்கணும், பேசணும். செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். டே வேணாண்டா ராஜா, அது எதுக்கடா, என்னடா, சரி முடிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு செயல் பண்ணிட்டார், இது என்னடா கிடச்சிது உனக்கு அந்த செயலில், கொஞ்சம் யோசிச்சு பாடுறான்னு உனக்குள்ளே நீ பேசிக்கிறது தான். குளிக்கும் போது, பாத்ரூமில், நடக்கும் போது. நிறைய இப்போ யூத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய நேரம் குளிக்கும் போதும் பாத்ரூமில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. என்னல்ல ஒரு சொற்ப நேரங்களுக்கே கொடுக்குற இந்த சந்தோஷம் என்ன பண்ணுது, நிறைய நேரத்தில் அவங்களோட லைஃபே வேறு திசை மாற்றி திருப்பிடுது. அவங்களால ஒரு பர்ஃபெக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஆய்வுகள் என்ன சொல்லுது, நம்ம சாப்பிட்ற எனர்ஜி மூலமாக தான் இந்த நீர் நம்ம உடம்புல உருவாகுது. அந்த நீரை நம்ம தேவையில்லாத அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்குன்னு காலகட்டங்கள்லாம் இருக்குன்றது அறிவியல் சொல்லுது. ஸோ உன்னோட லைஃப்பில் திருமணம்னு ஒன்று நடக்கும். அப்போ நான் ஒரு பெண்ணை எப்படி வேணாலும் கற்பனை பண்ணலாம், மியூச்சுவல், அது வேறு. ஆனால் கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை நான் இந்த மாதிரி பண்ணுறேன், நான் என்னை நம்பி வந்த பெண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறேன், பார்க்குற பெண்ணெல்லாம் இப்படி நான் நினைக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே அது ரொம்ப தப்பான விஷயம். அதை இந்த நிமிஷமே குறைச்சிக்கங்க. குறைச்சிங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். தேங்க்யூ.